கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் உபாகமம் 6:5. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். நம்முடைய தேவனின் குணாதிசயமே அன்பு ஆகும். நம்முடைய தேவன் முடிவு பரியந்தம் நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். நாம் முந்தி அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார். அவரே நமக்காக தன்னை ஜீவ பலியாக கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ரோமர் 5 வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை நமக்காக அனுப்பி வைத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் ஒன்றும் இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதில்லை. அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். யாத்ராம் 20:6 வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும்போது 1000 தலைமுறை மட்டும் அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்புக்குறிகளாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பினாலே நாம் தேவனை நேசிக்க வேண்டும். தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவின் முன்னிடத்தில் அன்பு கூறும்போது நாம் எல்லாவற்றிலும் ஜெயங்களுளாக இருக்கிறோம். அவரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.